அயோத்தியில் இருக்கிற ராமர் சிலை கருப்பு நிறத்தில் இருக்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. காரணம், பல்வேறு மத நூல்கள் ராமரை ஷியாம் நிறத்தில் இருக்கிறதா வர்ணிக்கிறாங்க. வால்மீகி கூட ராமாயணத்தில் அப்படி தான் சொல்கிறாரு. ராமர், சீதா, லக்ஷ்மணன் இவங்க 3 பேரும் ஒரு காட்டு வழியில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஆதிவாசி ஒருத்தர் சீதா கிட்ட கேட்குறாங்க, இதில் யார் உங்கள் கணவர் அப்படின்னு. அவங்க கணவர் நேம சொல்கிறதில்ல, அதனால நிறத்தை சுட்டி காட்டுறாங்க. இந்த 2 பேர்த்தில் யார் ஷியாம் நிறத்தில் இருக்காங்களோ அவங்க தான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷியாம் நிறத்தில் இருக்கிறதுனால அந்த சிலை கருப்பாக இருக்குது. 2வது காரணம், இந்த சிலை புனித நதிக்கரையில் இருக்கிற ஷாலிகிராம் அப்படின்ற கல்லால் செய்யப்பட்டது. இது கருப்பு நிறத்தில் இருக்கும். விஷ்ணுவோட வடிவமாக இந்த கல் பார்க்கப்படுது. 1000 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். இந்து மதப்படி நம்ம சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அப்படி அபிஷேகம் பண்ணும்போது வருடங்கள் நிறைய ஆக ஆக பல்வேறு விதமான சிதைவுக்கு உள்ளாகும். ஆனால் இந்த சாலிகிராம் கல் 1000 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். அதனால